உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். 98 வந்து கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வழக்கும் போது முதல்ல அப்போ திமுக ஆட்சி தான். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் விசாரணை அதிகாரியாக போடுறாங்க. அன்னைக்கு வந்து இவரை முக்கிய அதிகாரியாக நியமனம் பண்ணும்போது இவர் ஆர்எஸ்எஸ் காரன்னு சொல்லி திமுக தலைவருக்கு தெரியல, அன்றைய கருணாநிதிக்கே தெரியல. நான் என்ன சொல்கிறேன், இவர் பாஜக இருக்கலாம், ஆர்எஸ்எஸ் உடைய அனுதாபியாக இருக்கலாம், பாஜக அனுதாபியாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதிகாரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, வெளிக்காட்ட மாட்டாங்க, அது வேறு விஷயம். அப்படியேப்பட்ட நபரை உங்களுடைய முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி எந்த வகையில் கிட்ட கமிஷனர் ஆக்கணும், இதுதான் என்னுடைய கேள்வி. பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமனை தூக்கிட்டு பர்மனன்ட் டிஜிபியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சஞ்சீப் ராய் ரத்தோரை வந்து நியமனம் பண்ண உடனே திமுக வந்து இந்தளவுக்கு கொந்தளிக்கும் போது இதில் ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். தனியரசு முன்னாள் எம்எல்ஏ சொல்லியிருக்காரு இல்லையா, நீ ஜிவியில் வந்து ஒரு பத்திரிகை பேசி கொடுத்துருக்காரு, அறிவாலயம் வந்து முழுக்க முழுக்க வந்து நாக்பூரினுடைய கட்டுப்பாடுக்கு மாறி ரொம்ப காலமாச்சு அப்படின்றாரு. ஒரு வழக்கில் முக்கியமான குற்றவாளி ஒருத்தன் இருக்கான்னா அவனை வந்து அவ்வளோ இதுவாக பார்த்துக்கணும். அவனுடைய உயிருக்கு எது வந்தாலும் நமக்கு அடுத்த விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி போகாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி திருவங்கடத்தை 2வது நாளே போட்டு தள்ளுறாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐஎன்எல்பி கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம். வாங்க. சஞ்சீப் ராய் ரத்தோர் நினைக்கிறேன், அவர் வந்து மாற்றப்பட்டதை தொடர்ந்து அவரை பாஜகவோட தொடர்புபடுத்தி பேசுறது, ஆர்எஸ்எஸோட தொடர்புபடுத்தி பேசுறதுங்கிற நிறைய சமூக வலைதளங்களில் வந்துகிட்டு இருக்குல்ல. தேர்தல் நேரத்தில் அதிகாரிகளை மாற்றுவதுங்கிறது இயல்பாக நடக்கிறது தானே, இதில் என்ன அப்படி பெரிய புற கண்டுட்டாங்க? இது ஒரு வித்தியாசம் என்ன சொன்னீங்கன்னா, சஞ்சீப் ராய் ரத்தோர் அப்படின்றவர் இவர் டெல்லி பூர்வமாக கொண்டவர். ஆனால் தமிழ்நாடு ஐபிஎஸ் கேடர் சேர்ந்தவர். இவர் தமிழ்நாடு ஐபிஎஸ். இவர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் எஸ்பியாக இருந்திருக்காரு, டிஐஜியாக இருந்திருக்காரு, ஐஜியாக இருந்திருக்காரு, ஏடிஜிபியாக, இப்படி பல பொறுப்புகளில் வகித்திருக்காரு. 98 வந்து கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வழக்கும் போது முதல்ல அப்போ திமுக ஆட்சி தான். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு விசாரணை அதிகாரியாக போடுறாங்க. அதன் பிறகு பர்மீர் சிங் என்ற ஒரு பஞ்சாபை சேர்ந்த பர்மீர் சிங்கு கொண்டு வந்து எஸ்ஐடின்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லிட்டு ஒன்று நியமித்து அதன் பிறகு இவங்க விலகிறாங்க. அந்த டீம் தான் விசாரணை பண்ணிச்சு அந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வழக்கு உதாரணத்துக்கு. அப்போது அன்னைக்கு வந்து இவரை முக்கிய அதிகாரியாக நியமனம் பண்ணும்போது இவர் ஆர்எஸ்எஸ் காரன்னு சொல்லி திமுக தலைவருக்கு தெரியல, அன்றைய கருணாநிதிக்கே தெரியல. சரி விடுங்க. இப்போ ஸ்டாலின் அரசு வந்தது. ஸ்டாலின் அரசு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரே கமிஷனர் ஆஃபீஸ்னால் ஒரே கமிஷனர் ஆஃபீஸ் தான் இருக்கும். பெரிய லிமிட்டு என்னன்னு சொன்னால் இங்கேருந்து தாம்பரம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆவடி தாண்டி. இதை இப்போ சமீபமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 கமிஷனராக மாற்றினாங்க. இதை ஆவடி கமிஷனர் ஆஃபீஸ், தாம்பரம் கமிஷனர் ஆஃபீஸ், சென்னை கமிஷனர் ஆஃபீஸ் 3 ஆக்குறாங்க. இதில் வந்து ஆவடி கமிஷனர் ஆஃபீஸ் புதுசாக நியமிக்கும் போது அதனுடைய கமிஷனராக இதே சஞ்சீப் ராய் ரத்தோர் தான் வந்து நியமனம் பண்ணுது. யார் நியமனம் பண்ணுறது? சாட்சாத் நம்முடைய திமுக தலைவர் ஸ்டாலின் தான், முத்துவேல் ஸ்டாலின் தான் நியமனம் பண்ணுறாரு கமிஷனர். ஆவடி கமிஷனராக முதல் ஆவடி கமிஷனர் சஞ்சீப் ராய் ரத்தோர் தான் கமிஷனராக இருக்கார். அப்போது அவர் ஆர்எஸ்எஸ் காரர்னு சொல்லி இப்போது இவங்க குக்கூர் திமுக வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்களே, அன்றைக்கி அவர் ஆர்எஸ்எஸ் காரர்னு திமுக தலைவருக்கு தெரியாதான்? சரி, அதை விடுங்க. அதன் பிறகு வந்து அவர் ஆவடி கமிஷனராக இருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டு மறுபடியும் சென்னை மாநகர ஆணையராக இவரை நியமனம் பண்ணுறாங்க. யார் நியமனம் பண்ணது? இதே முத்துவேல் ஸ்டாலின் தான். புரியுதுங்களா? அப்போது சென்னை கமிஷனர் ஆக்கும்போது கூட உங்களுக்கு தெரியாதா அவர் ஆர்எஸ்எஸ் காரன்ட்டு? இது எந்த விதமான மனநிலை? நான் என்ன சொல்கிறேன், தேர்தல் அதிகாரி வந்து தேர்தல் நேரங்களில் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மாற்றுவது இயல்பானது தான், அது எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போது வந்து பாஜகவினுடைய கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் இருக்குன்றது மாற்று கருத்து இல்லை, உண்மைதான். அதனால் வந்து பாஜக சொல்லக்கூடிய நபரை நியமனம் பண்ணுறாங்கன்றது உண்மைதான். ஆனால் அதே சஞ்சீப் ராய் ரத்தோரை இப்போது பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமனை தூக்கிட்டு நிரந்தர டிஜிபியாக வந்து பர்மனன்ட் டிஜிபியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சஞ்சீப் ராய் ரத்தோரை வந்து நியமனம் பண்ண உடனே
உடனே திமுக வந்து இந்த அளவுக்கு கொந்தளிக்கும் போது இதில் ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்ன மர்மம்? ஏன் இப்படி கொந்தளிக்கிறாங்க? இப்போ நேற்று ஒரு இதில் பேசும்போது நம்ம நக்கிரன் பிரகாஷ் தாமோதர் அவர் ட்வீட் போட்டிருக்காப்புல, இந்த சஞ்சீப் ராய் ரத்தோர் டிஜிபி ஆக்கின உடனே முதல்ல அவர் லிஸ்ட்டு கொடுத்ததே வந்து கமிஷனர் அருண், டேவிட்சன் ஆசீர்வாதம், இது போன்ற ஒரு பல லிஸ்ட்டுகளை கொடுத்து இவங்களெல்லாம் உடனே மாற்றணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை வச்சதாகவும், அந்த தேர்தல் ஆணைய கோரிக்கை ஏற்றுக்கிட்டு தான் உடனே இவங்களை கமிஷனர் அருண் உட்பட எல்லாரையும் மாற்றினதாகவும் போட்டிருக்காங்க. யாரு? பிரகாஷ், நக்கிரன் பிரகாஷ் ரத்தோர் கொடுத்ததை வச்சு தான் மாற்றிருக்கிறாங்க தேர்தல் இப்போ கமிஷனே மாற்றிருக்காங்க அப்படின்றாங்க. அதனால இவர் ஆர்எஸ்எஸ்காரரு, இவர் பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு அனுதாபி அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன், இவர் பாஜக இருக்கலாம், ஆர்எஸ்எஸ் உடைய அனுதாபியா இருக்கலாம், பாஜக அனுதாபியா இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதிகாரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, வெளிக்காட்ட மாட்டாங்க, அது வேற விஷயம். அப்படிப்பட்ட நபரை உங்களுடைய முத்துவேல், ஸ்டாலின், கருணாநிதி எந்த வகை இருக்கிற கமிஷனர் ஆக்கினா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஆவடி கமிஷனராக ஏன் ஆக்குனீங்க? இங்கே சென்னை கமிஷனராக ஏன் ஆக்குனீங்க? அதுக்கு பதிலே இல்லையே. அப்போது நீங்கள் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எப்படி வந்து கடந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசன் தனியாக களமாடும் போது நீங்கள் உடனே நம்ம பாஜக 5000 கோடி கொடுத்து தான் கமலஹாசனை இறக்கியிருக்குன்னு நீங்கள், அதே கமலஹாசன் உத்தம புத்திரன் ஆகிட்டான், இப்போ உங்கள் கூட சேர்த்துக்கிட்டீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு அதிகாரியை கூட இப்படி குப்பை அள்ளி கொட்டுறீங்களோ அப்படின்ற சந்தேகம் வருவது இயல்பு தானே. ஏன் இப்படி வன்மம்ன்ற புரியுதுங்களா? அவரால் இங்கே என்ன அப்படி பாதிப்பு இருக்குது? அதுதான் சொல்கிறேன். ஏன்னா இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஆம்ஸ்டாங் படுகொலையை வந்து நீங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய ஆளுமையை வெட்டி வீழ்த்திய சரி. அதில் வந்து குற்றவாளிகளை கைது பண்ணவங்கலாம் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதிகமான பேர் குற்றவாளிகள் இல்லை. அந்த நேரடியாக போய் சம்பவம் பண்ணாங்க பாரு, அவங்கெல்லாம் குற்றவாளி உண்மை தான், கைது பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அந்த சதி, துணை, இணைன்னு சொல்லி பண்ணாங்க பாரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் நாகேந்திரன், அவருடைய மகனெல்லாம் சேர்த்தாங்கல்ல, இதெல்லாம் என்னென்னா நாகேந்திரனை சேர்த்தா தான் அதுக்கு ஒரு வடிவம் கிடைக்குன்னு சேர்க்குறாங்க. ஏன்னா நாகேந்திரன் ஒரு A+ ரவுடி, பிரபலமான ரவுடி. அப்போ அவரை சேர்த்து இந்த வழக்கை இப்படி கொண்டு வரணும்னு. ஆனால் அதில் வந்து திமுகவினுடைய மிக முக்கியமான ஆளுமைகள் இருக்காங்க. தான் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போவுமே ஒரு வழக்கை, நான் வந்து பல வழக்குகளை சம்மந்தப்பட்டன்ற அடிப்படையில் சொல்கிறேன், ஒரு வழக்கில் முக்கியமான குற்றவாளி ஒருத்தன் இருக்கான்னா அவனை வந்து அவ்வளோ இதுவாக பார்த்துக்கும். அவனுடைய உயிருக்கு எது வந்தாலும் நமக்கு அடுத்த விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி போகாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி திருவங்கடத்தை 2வது நாளே போட்டு தள்ளுறாங்க. புரியுதுங்களா? அப்போது இவர் சஞ்சீவ் ராய் ரத்தோர் கமிஷனராக இருக்கும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் உங்களை மாதிரி ஊடகவில் கேள்வி எழுப்புறீங்க, எப்படிங்க இந்த கொலை நடந்தது, உளவுத்துறை எச்சரித்து நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்களா? ஆமாம், உளவுத்துறை எச்சரித்தாங்க, காவல்துறை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 2வது குற்றவாளியை நீங்கள் பிடிச்சிங்களா, சரண்டர் ஆனாங்களா அப்படின்னு. சரண்டர்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிடிச்சேன்னு சொல்லிட்டு அப்புறம் சரண்டர்னு சொல்கிறாரு, அடுத்த நாள் சரண்டர்னு சொல்கிறார். புரியுதுங்களா? அப்போ சரண்டர்னு சொல்லக்கூடிய நபரை எப்படி நீங்கள் வந்து என்கவுண்டர் போட்டீங்க? புரியுதுங்களா? இப்போ இவ்வளோ கேள்வி. அப்போ அவரே கமிஷனராக நீடிச்சு செஞ்சார்னா உண்மையில் வந்து ஆம்ஸ்டாங் படுகொலையில் அந்த திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கூட்டம் மாற்றப்பட்டிருக்கு. அதனால தான் அவசர அவசரமாக அவரை மாற்றினாங்க. இந்த ரகசியம் இப்போ சந்தீப் ராய் ரத்தோருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு காலம் இப்போ அவர் டிஜிபி ஆகிட்டார், இப்போ கமிஷனரும் அவருக்கு ஏற்ற ஆளாக போட்டார். இப்போ தேர்தல் ஆணையம் இப்போ மாநில அரசு இல்லை, எங்கடா அந்த ஃபைலை தட்டி தூக்குவாங்களோ? எந்த ஃபைல்? ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கு தட்டி தூக்குவாங்க. மேபி இருக்கலாம், அது பல விஷயங்கள்ல அதுவும் ஒரு விஷயமா இருக்கலாம் திமுக. ஏன்னா இந்த அளவுக்கு கொந்தளிக்க எல்லா மாநிலத்திலும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம் தான். தேர்தல் நேரத்தில் அதிகாரிகளை மாற்றம் செய்வது இயல்பான நடந்துட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இப்போ திமுக கொந்தளிக்கிறது, அவர் RSS காரன்றாங்க. அப்போ அந்த RSS காரரை எந்த மண்ணாங்கட்டிக்கு நீங்கள் கமிஷனர் ஆக்குறீங்க, சென்னை மாநகர கமிஷனர்? அப்போ RSSக்கும் திமுகவுக்கு என்ன தொடர்பு? இப்போ தனியரசு சொன்ன மாதிரி அறிவாலயத்தில் வந்து முழு கட்டுப்பாடு வந்து நாக்பூருக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறார், அது உண்மையா? அப்போ தனியரசு முன்னாள் MLA சொல்லியிருக்காரா இல்லையா? நீ ஜிவியில் வந்து ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்துருக்காரு, அறிவாலயம் வந்து முழுக்க வந்து நாக்பூருடைய கட்டுப்பாடுக்கு மாறி ரொம்ப காலமாச்சு அப்படின்றாரு. அது உண்மையாகும். இவங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்தை பூதாகரப்படுத்துறாங்க. அப்படிதான் பார்க்கணும் நீங்கள். ஏன்னு சொன்னால் ஒரு வழக்கை, எனக்கு தெரிஞ்சு ஒரு வழக்கு சிபிஐக்கு மாறுதுங்க, ஒரு வழக்கு சிபிஐக்கு மாறுதுன்னா அரசு வந்து உடனே அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து 93 RSS குண்டுவெடிப்பு வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லும்போது அன்னைக்கு ஜெயலலிதா உடனே மாற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு ராமஜெயம் கொலை வழக்கு வந்து சிபிஐக்கு வேணும்னு சொல்லி, ஏன்னா லோக்கல் போலீஸ் குற்றவாளி கண்டுபிடிக்கல, சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லும்போது அன்றைக்கி ஜெயலலிதா அவங்களும் ஓகே பண்ணாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு?
அதேமாதிரி தௌஃபீக் சுல்தானா திருச்சியில் ஒரு பெண் வந்து கொல்லப்பட்டதுக்கு சிபிஐக்கு வேணும்னு சொல்லி உடனே கோர்ட்டு ஓகேன்னு தமிழக அரசு ஓகே பண்ணிச்சு. இங்கே நம்முடைய வழக்கறிஞர் சங்கர்சுப்புடைய மகன் சதீஷ் கொலையில் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கல, சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லும்போது நீதிமன்றம் சிபிஐ கொடுங்கன்னு போது ஓகே பண்ணாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு மட்டும் சிபிஐக்கு கொடுங்கன்னு உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகு, உத்தரவு போட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றம் போய் தடை வாங்குறாங்க. ஆனால் முதல் தடைக்கு போகிறாங்க, உச்சநீதிமன்றம் அதெல்லாம் தடை விதிக்க முடியாது, சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படி உடனே சிபிஐ கிட்ட ஒப்படைங்கன்னு உச்சநீதிமன்றம். 2வது அப்பீல் பண்ணுறாங்க. 2வது அப்பீல்லே என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் முடியாது, சிபிஐ விசாரிக்கிட்டேன்றாங்க. 3வது முறை அப்பீல் பண்ணுறாங்க. இந்த 3 முறை அப்பீல் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா 1.2 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு திமுக அரசு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இவ்வளோ முக்கியத்துவமாக பார்க்குறது, ஏன்னா எந்த அரசுமே அப்படி பண்ணாது. சிபிஐ விசாரிக்கிட்டோன்னா விட்டுருவாங்க. நீங்கள் ஏன் சிபிஐ விசாரிக்க கூட, நாங்களே விசாரிக்கிறோம், நாங்களே விசாரிக்கும் போது அப்போ என்னை போன்ற நபர்களுக்கு சந்தேகம் அதிகரிக்க தான் செய்யுது. அப்போ இந்த சந்தீப் ராய் ரத்தோர் இன்னைக்கு மாற்றப்பட்ட உடனே, ஏன்னா இந்த சந்தீப் ராய் ரத்தோர் கமிஷனராக இருக்கும்போது தான் அந்த படுகொலையே நடந்தது. இன்னைக்கு கமிஷனர் மாற்றணும்னு எங்கடா அவர் அந்த ஃபைலை தூக்கிடுவார்ன்ற பயத்தில் அவர் ஆர்எஸ்எஸ்காரரு, அவர் பிஜேபிக்காரரு, உடனே அவரை மாற்றணும்னு சொல்லி இவ்வளோ துடிக்குது திமுக. அதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது? எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அந்த போலீஸு வழக்கு விசாரணை இது போன்ற நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. உண்மையில் உள்ளபடி ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கில் தீர்வு கிடைக்கணுங்கிறதா பலருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. பார்ப்போம் எப்படி நடக்குதுங்கிற பொறுத்து இருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி.